ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பாண்டியன் ஸ்டோரில் வந்துட்டு இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் அந்த செந்தில்னால தான் செந்தில் மீனா அந்த செந்தில்னால தான் வந்துட்டு பெரிய பிரச்சனை வந்து இங்கே வந்து போயிட்டுருக்கு. குடும்பம் வந்து கூட்டு குடும்பமாக நல்லா இருந்துச்சு. அதுலேருந்து பிரிஞ்சு போன அந்த ஒரு இது வருத்தமாக தான் இருக்குது. செந்தில் ஏன் அந்த மாதிரி பண்ணுறது தெரியல, டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் ஃபன்னாக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. கதிர்ராஜி அவங்களுக்குள்ள நல்லா ரொமான்ஸ் கொண்டு போயிட்டுருக்கு. அப்புறம் வீட்டில் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி மயிலும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாமா, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மளிகை கடை தானே மாமா போகுது, நம்ம வந்துட்டு காய்கறிலாம் விற்று அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறப்ப, ஏம்மா நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்கு தேவையில்லாத வேலை, பார்த்துக்கலாமா, விடுமா, போக போக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. இங்கே வந்துட்டு அவங்க போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வரப்போ பார்க்குறாங்க. பார்த்துட்டு பேசுகிறாங்க. போயிட்டு பேசிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அத்தை நான் கொண்டு வரேன் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க குமார். கோமதிட்ட போயிட்டு அத்தை நான் கொடுங்க அத்தை அப்படின்னு சொல்லி, நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி குமார் வந்து தெரிஞ்சுட்டாரு தான். ஆனால் அது அவங்க புரிஞ்சுக்க முடியாது. அந்த பொண்ணுக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து எதுவுமே புரிஞ்சுக்காம அவங்களும் அந்த கோவம் நியாயம் தான், அவங்க கோவமும் நியாயம் தான். இவரும் சரி அப்படின்ற மாதிரி அவங்க அத்தைகிட்ட நல்லா நம்ம கொஞ்சம் சுமூகமாக பேசணும் அப்படின்னு சொல்லி போகிறப்ப, சரவணன் பார்த்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணி, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதான் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்களா. வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி கதிர்ராஜ் இவங்களுக்குள்ள சூப்பராக போயிட்டுருக்கு. அதே போல் செந்தில் ஒரு கிறுக்கு, அவன் பண்ணிகிட்டு இருக்க வேலை இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி புதுசாக டேபிள் வந்து வாங்குறாரு. டைனிங் டேபிள் 45,000க்கு வாங்குறாரு. 45,000 காசு எங்கே தான் சம்பளத்தை அப்படியே வாங்கிட்டான் போல. 45,000க்கு அதெல்லாம் ஒர்த்தாடா. குடும்பத்தில் கூட்டு குடும்பத்தில் ஒன்றா இல்லாமல் தனி கொடுத்தன போகிறேன்னு சொல்லி திங்கிறதுக்கு ஒன்று கூட இல்லாமல் நீ பாட்டுக்கு டைனிங் டேபிள் அது இதுன்னு வாங்கிட்டு இருக்கேடா. எப்படி உட்காந்து சாப்பிடுவா, சமையலுக்கு ஒன்றுமே இல்லாமல் வெறும் டேபிளையாக திங்க போகிற 45,000க்கு. ஏன் தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை, அந்தளவு சொல்கிற அளவுக்கு தான் செந்தில் பண்ணுறதுலாம் இருக்குது. அவங்க பண்ணுறதை பார்க்குறப்ப டென்ஷன் ஆகுது. மீனா திட்டுறது கரெக்டு தான். ஏன் அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அத்தை கொடுங்க அத்தை, உங்கள் கையில் சாப்பிட்ணுன்னு உட்காந்து மீனா உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க கதையை. நல்லபடியாக கொண்டு போனால் செந்தில் மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு கூட்டு குடும்பமாக நல்லா இருந்தால் சரி. அதே போல் குமார் வந்து மனசு தெரிஞ்சுட்டாங்க. இது அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கதையை சுமூகமாக முடிச்சா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.